தாவேக்க எம்எல்ஏ கபில் செய்தி சேகரிக்க சென்ற ஷோலிங்கர் செய்தியாளரை கடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ பெரிய டேஷ் ஆனே, நீங்க ஒரு எம்எல்ஏ சார், இப்படிலாம் பேசுறீங்களா சார்ன்னு நான் கேட்டேன். எனக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வயிறு, அங்கே வயிற்று மேலாம் வச்சிட்டாரு. நான் காப்பாற்றுன்னு கத்தின அப்புறம் கீழே இருக்கிறவங்கலாம் ஓடி வந்தாங்க. இது நடுவில் எனக்கு படப்படு அதிகமாகிட்டு ரொம்ப தளத்தலான கை காலெல்லாம் உதிரெடுத்துச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட அண்ணா சிலை பகுதியில் தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைந்திருக்கிறது. இந்நிலையில் தாவேக்க ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் கபில் அவருடைய தம்பி மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் அலுவலகம் அருகே உள்ள ஒரு கடைக்குள் அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இதனை ஷோலிங்கர் செய்தியாளர் அரங்கநாதன் மற்றும் ஒரு செய்தியாளர் செய்தியாக சேகரிக்க சென்றுள்ளனர். அப்போது அவர்களை எம்எல்ஏ கபில் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர். பின்னர் அவருடைய செல்போனை பிடுங்கி அதில் ஆதாரமாக இருந்த வீடியோக்களை டெலீட் செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை தனி அறையில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சக செய்தியாளர்கள், பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், உறவினர்கள் கூச்சலிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே ஷோலிங்கர் உதவி காவல் ஆய்வாளர் முனீர் பாஷா என்பவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு சாதகமாக செயல்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இவ்வாறான சூழலில் செய்தியாளர்கள் விடுவிக்கப்பட்டு ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்சிக்கார பசங்க அப்படியே நிக்கிறானுங்க. நான் காப்பாத்துன்னு கத்தின அப்புறம் கீழே இருக்கிறவங்கலாம் ஓடி வந்தாங்க. அதுக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டாங்க, என்ன ரூம் உள்ள போய் உட்கார வச்சிட்டாங்க. அந்த ரூம் உள்ள இதெல்லாம் வெளியே நடந்தது. அதுக்கப்புறம் உள்ள இட்டு போய் உள்ளாங்க என்னென்ன கேட்கணுமோ கேட்டார். அந்த மாதிரிலாம் பேசிட்டு எனக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வயிறு, அங்கே வயிற்று மேலாம் வச்சிட்டாரு. அத்தை என்ன பண்றோம் பாரு, ஒன்று வயிற்றுறோம் பாரு, என்ன நினச்சி நிற்கிறேன் நீ. இப்போ பெரிய டேஷ் ஆனே, அப்படி இப்படின்னு வேற மாதிரி பேசுறாரு அவரு தப்பா. சார், நீங்க ஒரு எம்எல்ஏ சார், இப்படிலாம் பேசுறீங்களா சார்ன்னு நான் கேட்டேன். நான் எத்தனை இல்லையா அவரை அதை டெலீட் பண்றதுக்கு அந்த லாக் எடுக்க சொல்ல போன்லன்றாரு. அப்ப எஸ்ஐ வந்து அந்த லாக் எடுத்து கொடுப்பா, டெலீட் பண்ணிட்டான், அப்புறமா ஒன்னா நீ ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னாரு. சரின்னு நான் லாக் பண்ணி எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டு ஃபோன் கொடுத்துட்டாங்க. இது நடுவில் எனக்கு படப்படு அதிகமாகிட்டு ரொம்ப தளத்தலான கை காலெல்லாம் உதிரெடுத்துச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. செய்தியாளரை தாக்கிய ஆளும் கட்சி தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் கபில் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்து பாதிக்கப்பட்ட செய்தியாளரின் உறவினர்கள் மற்றும் சக செய்தியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர்.